காலை தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை பாதிப்புகள் குறித்து விவாதிக்க இன்று அனைத்துக் கட்சி கூட்டம். பாஜக, நாதக, தமாக, வை தவிர்த்து காங்கிரஸ், அதிமுக உள்ளிட்ட பெரும்பாலான கட்சிகள் பங்கேற்பதாக அறிவிப்பு. தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் நாட்டிற்கே முன்னோடியாக முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் நடவடிக்கை. மாநில உரிமையை கருத்தில் கொண்டு அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்க அரசியல் தலைவர்கள் அழைப்பு. 5 நாட்களாக நீட்டித்து வந்த ராமேஸ்வரம் மீனவர்களின் போராட்டம் தற்காலிகமாக வாபஸ். மீனவர்களை விடுவிக்காவிட்டால் வரும் 21ஆம் தேதி முதல் ரயில் மறியலில் ஈடுபட போவதாகவும் அறிவிப்பு. சிறுபான்மை மக்களுக்கு திமுக அரசு எப்போதும் உறுதுணையாக இருக்கும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நம்பிக்கை. சிறுபான்மை மக்களின் சொந்த வீடு போல் தமிழ்நாடு திகழ்வதாகவும் பெருமிதம். அனைவருக்கும் பொதுவான கோயில்களை எந்த ஜாதியும் உரிமை கோர முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பிரிவினைக்கான மைதானமாக கோயிலை பயன்படுத்துவதாகவும் நீதிபதி வேதனை. ஐதராபாத்தில் பிரபல பின்னணி பாடகி கல்பனா தற்கொலை முயற்சி. வீட்டின் கதவை உடைத்து மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த போலீசார். லேடி சூப்பர் ஸ்டார் என தன்னை அழைக்க வேண்டாமென நடிகை நயன்தாரா வேண்டுகோள். பட்டமும் விருதும் அன்பான தொடர்பில் இருந்து பிரிக்கக்கூடும் என்றும் கருத்து. துபாயில் இருந்து பெங்களூருவுக்கு தங்கம் கடத்திய நடிகை ரான்யா ராவ் கைது. நடிகையிடம் இருந்து 15 கிலோ தங்கத்தை பறிமுதல் செய்து விசாரணை. செர்பியா நாடாளுமன்றத்தில் திடீரென வண்ண புகை குப்பிகளை வீசிய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள். காயமடைந்த எம். கள் இருவருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது இந்தியா. அரையிறுதியில் ஆஸ்திரேலியாவை 4 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல். திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணி நேரத்தில் மருத்துவமனையில் இல்லாத 35 ஒப்பந்த பணியாளர்களின் ஒருநாள் ஊதியத்தை பிடித்தம் செய்ய மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. நேற்று சட்டப்பேரவை உறுதிமொழிக்குழு தலைவர் வேல்முருகன் மருத்துவமனையில் ஆய்வு செய்த நிலையில் பணியாளர்கள் அனைவரும் முறையாக பணிக்கு வருகிறார்களா என கேள்வி எழுப்பினார். இதனை அடுத்து கேட் அனைத்தும் மூடப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டதில் 220 பணியாளர்கள் வருகை பதிவில் கையொப்பம் போட்டதில் 35 பேர் பணியில் இல்லாதது கண்டுபிடிப்பு. சென்னை அடையார் இந்திரா நகர் பகுதியில் நேற்றிரவு வீட்டின் அருகே 2 மாடுகள் சண்டையிட்டு கொண்டிருக்க அவற்றை விரட்டும் போது ஒரு மாடு முட்டியதில் சிவகுமார் 48 என்பவர் படுகாயம். வலது கையில் 3 இடங்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி.